கொட்டு அப்படின்னாலே உண்மையிலே கொட்டு வாங்கினாக்க அவங்க வளருவாங்க. நான் பேரரசார் படத்துல கொட்டு வாங்கினதால தான் இன்னைக்கு நான் இந்த இடத்துல வந்து நிக்கிறேன். யோ ஐயரு, கோழி முட்டை போட்டா அடகாத்து குஞ்சு பொறிக்கணும், இல்லைன்னா கூமுட்டையா போறியா கூமுட்டை அப்படின்னு நான் பேரரசார் படத்துல திருப்பாச்சி படத்துல வசனம் பேசியிருப்பேன். அப்போ நான் அங்கே அவர்கிட்ட கொட்டு வாங்கினதாலதான் இன்னைக்கு பேரரசார் இருக்கிற மேடையிலேயே நின்று பேசுற அளவுக்கு நான் வளர்ந்துருக்கிறேன். இப்போ ஏதாவது ஒரு ஆவியை பூந்து ஆணையோ பெண்ணையோ அவங்க உடம்புக்குள்ள பூந்து ஆட வைக்கும். அதைத்தான் நம்ம பேய்ன்னு சொல்றோம். ஆக்சுவலாக அது மட்டும் பிடிக்கிறது இல்லை, பல பேய் பிடிக்குது மனிதர்களை. ஆமாம், முதல்ல பேராசை, அது ஒரு பேய். அது பிடிச்சி மனுஷங்களை ஆட்டி படைக்கும். ஆணவம், அது ஒரு பேய் தான், அதுவும் படகுல பிடிச்சி ஆட்டி படைக்கும். பணம், பணப்பேய், ஏகப்பட்ட பேய். காதலும் ஒரு பேய் தான். ஏன்னா சிலர் வந்து பாருங்க, லவ் பண்ண பொண்ணு மூஞ்சிலே ஆசிட்டு ஊற்றுவான், அதுவும் பேய் தானே. காதல் அன்பா இருந்தா நியாயமா இருந்தா அதை கல்யாணம் பண்ணிக்குவான், இல்லைன்னா இங்க இருந்தாலும் வாழுன்னு பாடிட்டு போயிட்டு இருப்பான். ஆசிட்டு ஊத்துறது, அப்புறம் லவ் பண்ண வந்து இன்னொரு கல்யாணம் பண்ண போறான்னு வெட்டி கொள்றது, அது செய்தியை படிக்கிறோம்ல. அப்ப இன்னைக்கு காதலும் பெய்யாத்தான் இருக்கு, பாசமும் பெய்யாத்தான் இருக்கு. நிறைய பேய்கள் நம்மளை ஆட்டி படைக்குது. அதுல இருந்து நம்ம வந்து எப்படி விடுபடணும்? அதிகாரமும் ஒரு பேய் தான். அதிகாரம் வந்தவுடனே அடுத்த மிரட்டுறது, பயமுறுத்துறது இருந்தா அதுவும் அதிகாரமும் ஒரு பேய் தான். நிறைய மனிதர் எல்லாருமே ஒரு வகையில நம்மள பேய் பிடிச்சிட்டு தான் இருக்கு. அதுல இருந்து நம்ம தான் தப்பிச்சு வாழணும். இந்த இதுல இரட்டை விட மாட்டீங்க பாருங்க, ஒன்னு பேய் இன்னொன்னு தாயா. ஓகே 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 ஓகே, இரட்டை விட நடிச்சிருக்காங்க. ஆமா பாருங்க, ஊடகங்களே பார்த்துக்குங்க. அதையும் உங்களையும் விட்டு வைக்கல, சினிமாவில் எதையும் விட்டு வைக்கல, ஊடகத்தையும் விட்டு வைக்கல, அதையும் அவங்களே பண்ணிட்டாங்க. ஒண்ணுமே இல்லை, எல்லாத்தையும் அவங்களே பார்த்துட்டாங்க. பேய்ங்கிற எப்பவுமே ஒரு சினிமாவில் ஒரு ஆசையான விஷயம்தான். நம்ம இங்க பெருமைப்படுறது இத்தனை துறைகள் அப்படின்னு இல்லை, ஒரு பெண் இயக்குனர், ஒரு பெண்ணா பார்க்கும்போது இத்தனை துறைகளையும் அவங்க அப்ப எவ்வளவு கத்துக்கிட்டு இருப்பாங்க, எவ்வளவு உழைச்சிருப்பாங்க. நம்ம தமிழ் திரையுள்ள நிறைய பெண் இயக்குனர்கள், பானுமதியிலிருந்து லட்சுமி மேடம், ஸ்ரீபிரியா மேடம், சுதா கொங்கராவ், ஐஸ்வர்யா ரஜினிகாந்த், நிறைய பேர் பார்த்து சினிமா திரையுலகம். பெண் இயக்குனர் நிறைய வரணும். லாவண்யா மேடம், ஆமா, அவங்கள தான் சொல்றேன், ஒரு ஒரு பெண் இயக்குனராக நம்ம வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். நீங்க 32ல் இன்னும் இதுவே பெரிய சாதனை, உள்ள சாதனை ஆயிப்போச்சு. ஆமா, இன்னும் ஒரு 5-6 துறை சேர்த்துங்க. சேர்த்துட்டு முக்கியமா இங்க தேவை, இந்த 32ல் படிச்சு பார்த்தேன், நீங்க படம் பண்றவங்களுக்கு எது மிக மிக தேவையோ அது இல்லை. தியேட்டர் உரிமையாளர்னு ஒண்ணு வேணும். நம்மளுக்கு இந்த மாதிரி சின்ன படம் பண்ணும்போது இவ்வளவுதான் பண்றோம்ல, கடைசியா தியேட்டர் ரிலீஸ் பண்ணி நிற்கும் போது நமக்கு கஷ்டமா இருக்கு. இல்ல, தியேட்டர் உரிமை, தியேட்டர் போற படம் போறது ஓகே, நம்மளே ஒரு தியேட்டர் உருவாக்கணும். தியேட்டர் உரிமையாளர், தயாரிப்பாளர், டிஸ்ட்ரிபியூட்டர், அது எல்லாம் இருக்கு. தியேட்டர் உரிமையாளர் ஆகிட்டா இன்னும் கொஞ்சம் வசதி, எங்களுக்கும் வசதி. சின்ன சின்ன படங்களை வந்து அவங்களுக்கு படம் உங்க தியேட்டர் ரிலீஸ் பண்ணுவோம். ஒரு தியேட்டரும் கட்டிடுங்க. பேய் கொட்டு நல்லா வசூலை கொட்டணும். ராவணி மேடம் மேலும் மேலும் சிறந்து விளங்கணும். இந்த படத்தை வெற்றி மூலியமா அவங்க இது வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்த பெண் இயக்குனர் வரிசையில் அவங்களும் வெற்றி பெற பெண் இயக்குனராக இங்கே உருவானும். நன்றி, வணக்கம். பேய்கொட்டு
உண்மையிலே இதை படிக்கனாலே ஒரு ஆஃப் டே ஆகிடும்னு நினைக்கிறேன். 33 தொழில்நுட்ப கலை நேராக ஒர்க் பண்ணியிருக்கீங்க. வாழ்த்துக்கள் மேடம். உண்மையிலே உலகத்தில் யாருன்னா பண்ணியிருக்காங்களான்னா எனக்கு தெரிஞ்சு பண்ணல, நீங்கள் தான் பண்ணியிருக்கீங்க. உண்மையிலே உங்களுக்கு கைத்தட்டலாம் அந்த இதுக்காக. ஏன்னா இவ்வளோ பெரிய சாதனையாளர் இருக்காங்க. எனக்கு உங்களை இன்னைக்கு நினச்சி பார்த்தேன், அவங்ககிட்ட சொன்னேன். ஒரு நாள் எங்கள் கில்டுக்கு ஆட்டோவில் வந்தாங்க, வரக்கு புக் பண்ணாங்க. ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா காசு கேட்டாங்க, திருப்பி போனே அனுப்பிச்சி விட்டாங்க. என்ன இல்லை வேற ஆட்டோ போட்டுக்கிறேன்னாங்க. ஆனால் நியாயத்துக்கு எதாக இருந்தாலும் செலவு பண்ணுவாங்க. ஒரு எக்ஸ்ட்ரா கேட்டால் கொடுக்க மாட்டேன். அந்த மாதிரி ஒரு நியாயமாக எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிச்சு. ஏன்னா அந்த ஒரு 100 ரூபா எக்ஸ்ட்ரா கேட்குறாங்க, நான் 100 ரூபா கொடுக்கணும் அப்படின்னு நினச்சாங்க. அது உண்மையிலே உங்ககிட்ட அந்த துணிவு எனக்கு பிடிச்சிச்சு. அப்பவுமே நான் சொன்னேன், அப்பவுமே சொன்னேன். இன்னைக்கு காலையிலே உங்கள்கிட்ட சொன்னேன். அந்த மாதிரி ஒரு இது என்னன்னா, இவங்க ரொம்ப அழகா இருக்காங்க. இவங்க வந்து ஒரு ஹீரோயினாவே ஃபுல்லா ஒரு ஆக்ஷன் ஹீரோயினா பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அந்த மாதிரி ஆக்ஷன் ஹீரோயினுக்கான ஒரு எல்லாமே இருக்கு. பட் இருந்தாலும் பேயா நடிச்சிருக்காங்க போட்டு அதை பார்க்கும்போது பயமா இருக்கு நமக்கு. என்னடா அது பக்கத்துல உட்காந்துருக்கோமே. இப்ப மேக்கப் போட்டுருக்கீங்களா? உண்மையாவா? ஹோல் ஸ்லேஜ் போட்டிருக்கா? அப்படி நீங்க எங்க போடுறீங்க? ஓ, இது மேக்கப் கழிச்சிட்டு கண்ணெல்லாம் அந்த மாதிரி ஆயிடுமா? அப்ப அந்த தெருவே பயப்படுவோம் உங்களை பார்த்து. ஓகே, எனவே நல்ல காமெடி பண்றீங்க. நீங்க ஒரு பாட்டு ரொம்ப அழகா பாடினீங்க, நான் பார்த்தேன். உண்மையில ஆச்சரியமா இருக்கு. என்னன்னா நாங்கெல்லாம் 52 வருஷமா இருக்கோம் சினிமாவில். இவ்வளவு கலைகள்லாம் நாங்க பண்ணல. சண்டை வேற பண்ணிருக்கீங்க. தான் பேர் சார் சொல்லும்போது சண்டு வேற பண்ணிருக்காங்க. நானும் கேட்டேன், சண்டுலயும் உங்க பேர் இருக்கு அப்படின்னு கேட்டேன். அப்புறம் சொன்னேன், சண்டெல்லாம் கேட்டா கத்துங்க, அடுத்த படத்துக்கு சன் மாஸ்டர் எல்லாம் போடுங்க, யாராவது ஒரு மாஸ்டர் போடுங்க அப்படின்னேன். சில கலைகள் வந்து இந்த மாதிரி சண்டை, ரோப்பு கட்டணும், ரோப்பு அறந்துடும், அதுக்கெல்லாம் ஆள் வரும். ஃபயர் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ஃபயர் வந்து எப்படி அணைக்கணும்னு எங்களுக்கு தான் தெரியும் இல்லையா? அது மாதிரி டான்ஸு, நிறைய விஷயங்கள் அதுக்காக தான் நம்ம அதெல்லாம் சேஃபாக பண்ணுறது. ஏன்னா அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கிட்டீங்கன்னா இன்னும் வெற்றியை ஈஸியாக தாண்டலாம். அதுக்காக நான் சொல்கிறேன். இப்போ இது வந்து பெருமை. உங்களுக்கு 10 அவார்டு உலக லெவலில் 10 அவார்டு வாங்கியிருக்கீங்க. உண்மையிலே பாராட்டுறோம், நாங்கள் சத்தியமாக நான் பாராட்டுறேன். எல்லாத்துக்கும் மேலே அந்த தைரியம் உங்களுக்கு இருந்துச்சு பாரு. 2 வருஷமா நீங்கள் போராடினீங்க, எனக்கு தெரியும். ஏன்னா நான் உங்கள்கிட்ட பார்த்துக்கிட்டு இருக்கேன். கேமரா வந்து நீங்கள் வேற ஆள் போட்டு அது ஒரு கரெக்டாக நீங்கள் சொன்னதை பண்ணலங்கிறக்க அந்த ஒர்க்கே நீங்கள் பண்ணீங்க. கேமராவை தான் லைட்டெல்லாம் கற்றுக்கிட்டு அதுக்காக படிச்சிங்க. நான் அது வந்து கற்றுக்கிறேன், அதை கற்றுட்டு தான் நான் ஒர்க் பண்ணணும். படித்து அதுக்கப்புறம் ஷூட்டிங் பேக்கப் பண்ணி அதுக்கப்புறம் ஆன் பண்ணி பண்ணீங்க. அதுக்கப்புறம் திருப்பி ஷூட்டிங் போனீங்க. இதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரியுது பிரமாதமாக எடிட் பண்ணிருக்கீங்க. அதுவும் நீங்கள் தான் இல்லையா? எடிட்டர் நீங்கள் தான். பிரமாதமாக எடிட் பண்ணிருக்கீங்க. மியூசிக் சவுண்டு எல்லாம் நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா பண்ணிருக்கீங்க. காமெடியும் நல்லா பண்ணிருக்கீங்க. எல்லா விஷயமும் நல்லா இருக்கு. லாவண்யா, எஸ் லாவண்யா மேடம், அவங்க வந்து இது மட்டும் இல்லை, இது இல்லாமல் வந்து நிறைய பிரபஞ்சத்தை பற்றி அவங்க டிவியில் வாரம் பேசுவாங்க. ரொம்ப அற்புதமாக பேசியிருப்பாங்க. பிரபஞ்சம் மட்டும் தானே பேசுறீங்க, வேற என்ன பேசியிருக்கீங்களா? ஓ பண்ணுறீங்க. ஆமாம். என்னங்க, அதான் நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு தெரியும். அவங்க பார்த்தாலும் சாதாரணமாக அப்படி நமக்கு யாருன்னா தோணுச்சுன்னா அது இல்லை. அவங்க வந்து ரைட் சகோதரர் ஃப்ளைட்டு கண்டுபிடிச்சாங்க. நம்மள மாதிரி அவங்களும் 10 மாதம் தான் பிறந்தாங்க. ஆனால் அவர் கண்டுபிடிச்சாங்க. ஆனால் ரைட் சகோதரர் கண்டுபிடிக்கல, நம்ம இந்தியாவில் தான் கண்டுபிடிச்சாங்க. வெள்ளைக்காரன் வந்து உட்காந்துச்சு, அவன் வந்து அவங்க பேரை போட்டுட்டாங்க ஒரு தகவல் சொல்லுது. ஏன்னா நம்ம தமிழ் வந்து 7 லோகம் கீழே மேலே 7 லோகம் இருக்குன்னு கண்டுபிடிச்ச தமிழன் தான். வேற எவனுக்கு தெரியாது. இன்னைக்கு வரைக்கும் மூளையில எத்தனை நரம்பு இருக்கு, என்னென்ன உடம்புல இருக்கு, என்ன சுவாசம் எப்படி நடக்குது, எப்படி நம்ம உயிர் எந்த இடத்துல இருக்குன்னு யாரும் எந்த விஞ்ஞானத்தில் கண்டுபிடிக்கணும், நம்ம விஞ்ஞானத்தில் மட்டும் தான் கண்டுபிடிச்சாங்க. விஞ்ஞானம் மட்டும் தான். இப்போ 3 நாள்ல சாகணும்னா அது என்ன, 1.5 மணி நேரத்தில் சாகணும்னா என்ன, அது நம்ம உடம்புக்குள்ளே இருக்கு. டெய்லி செக் பண்ணிட்டோன்னா இந்த டைம்ல நம்ம செத்து போறோம்னு தெரியும் எல்லாருக்கும். அது விஞ்ஞானத்தில் கண்டுபிடிக்கலாம். விஞ்ஞானம் தான் கண்டுபிடிச்சான். அந்த மாதிரி மிகப்பெரிய விஞ்ஞானம் படைச்சது நம்ம தமிழ்நாடு. அது மாதிரி அதுல வந்து கண்டுபிடிச்ச அந்த ரைட் சகோதரர் மாதிரி எல்லா விஷயங்களும் புதுசு புதுசா செஞ்சிருக்காங்க. உண்மையிலே உங்க கண்டுபிடிப்பு உழைப்பு, உங்க மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டுச்சுன்னு எனக்கு சில விஷயங்கள் தெரியும். அதை நான் நேரில் பார்த்துருக்கேன். உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகளா ஹெல்ப் பண்றதுலாம் நான் கூட நின்றுருக்கேன். இப்பவும் உங்க கூட எந்த நேரத்தில் நாங்கள் எல்லாம் நிற்போம். வேற சாரா இருக்கட்டும், எல்லாரும் நாங்கள் கூட இருப்போம். ஏன்னா ஒரு பெண் அப்படின்னு நான் சொல்ல விரும்பல. பெண்ங்கிறவங்க பூமாதேவி. இந்த பூமாதேவி இல்லைன்னா உலகத்துல ஒண்ணுமே கிடையாது. அந்த மாதிரி ஒரு பெரிய அற்புதமான ஒரு பெண் நீங்க லாவண்யா மேடம். உங்க எஸ் லாவண்யா மேடம், அது கூட பாருங்க, எஸ் லாவண்யா மேடம். அந்த மேடம் படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். பத்திரிகை நண்பர்கள் அனைவரும் இதை வந்து நீங்க தான் எடுத்துட்டு போறோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்க பண்ணியிருக்காங்க. பத்திரிகை நீ சொன்னது படத்துல பண்ணதான் சொன்னேன், நேரில் அவங்க பண்ணல. அது நம்ம தம்பி பண்றாப்லையா, அது இல்லை. பத்திரிகையில் சொன்ன பேர் பத்திரிகை நீ ஏன்னா நினைச்சு இல்லை, பத்திரிகை வேற ஆள் தான் பண்றாங்க. படத்துல அந்த பத்திரிகை நீ போட்டிருக்காங்க நீ சொன்னோம். நிச்சயமா அவங்களோட வெற்றி
ரொம்ப சீக்கிரமா வரணும். எல்லா விஷயத்திலும் எல்லா லாங்குவேஜ்லையும் நீங்க படத்தை ரிலீஸ் பண்ணுங்க. ஒரு லாங்குவேஜ் மட்டும் விட்டுறாங்க, தமிழ். ஏன்னா இந்த படம் வந்து எல்லா லாங்குவேஜும் போற படம். எல்லா லாங்குவேஜ்லையும் நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்சிமம் நீங்க போட்ட காசோட மேல எடுத்து திருப்பி நான் சொன்ன மாதிரி கூடிய சீக்கிரம் ஒரு மிகப்பெரிய ஆக்ஷன் படம் நீங்க ஹீரோயினா பண்ணுங்க. நான் ஃபைட்டு சும்மா பண்ணி தரேன், காசே வேண்டாம். ஏன்னா ஒரு அதுக்கும் நீங்க டெக்னீஷியனா நீங்களே பண்ணீங்கன்னா ஃபைட் நல்லா இருக்கும். நாங்க வேற மாதிரி எடுப்போம், நீங்க வேற மாதிரி எடுப்பீங்க இல்லையா? அதான் சொன்னேன். நீங்க அதான் சொன்னேன், ஃபைட்டை பார்த்தோன்னு சொன்னேன், மேடம் கொஞ்சம் கத்துங்க ஃபைட்டு அப்படின்னேன். இல்லை எனக்கு தெரியும் அப்படின்னாங்க. ஓகே, இன்னும் கொஞ்சம் கத்துங்க ஃபைட்டு அப்படின்னேன். ஏன்னா சினிமா வந்து எல்லாரும் நம்ம ஹீரோன்னா யாரு, ஒரு 100 பேர் அடிக்கணும், அதான் ஹீரோ. முறையில் 100 பேர் அடிக்க முடியாது, தெரியாது. 2 பேர் அடிக்கலாம், அதிகபட்சம் 5 பேர் அடிக்கலாம். இல்லை நம்மளும் ஆயுதம் வச்சா 10 பேரை ஓட விடலாம், அவ்வளோதான். அதனால ஹீரோ வந்து ஒன்றும் கத்தி இல்லாமல் புல்லட் AK படிச்சவெல்லாம் வச்சிருப்பான். அதெல்லாம் வந்து பீரங்கெல்லாம் வச்சிருப்பான். அதெல்லாம் தூக்கி போட்டு பீரங்கெல்லாம் அடிச்சு விட முடியும் ஹீரோ. அது சினிமா. அது வந்து என்ன பில்டப் பண்ணுவோம் அதைத்தான் ரசிக்கிறாங்க. யதார்த்தம்லாம் இப்போ ரசிக்கிறது இல்லை. என்ன முடியாதோ அதெல்லாம் ரசிப்பாங்க. அதனால படத்தில் நம்ம என்னென்ன முடியாதோ அதெல்லாம் எடுத்துட்டோம்னா நல்லா இருக்கும். இந்த படம் எல்லா மிக முக்கியமான நடிகர்களை வச்சு வச்சிருக்கீங்க. அந்த பாப்பா சொல்றாங்க நாயும் பேயும். நல்ல டைலாக் இருக்குல்ல, டைட்டில் வைக்கலாம். நாயும் பேயும் முன்னணி கதாபாத்திரம் நடிச்சிருந்தாங்க. மேடம் தான் நடிச்சிருக்காங்க முன்னணி. அப்படியா? ஆனால் எங்களுக்கு அப்படி கேட்கல, நல்ல முன்னணியில் பண்ணாங்கன்ன மாதிரி சொல்லிச்சு. இருந்தாலும் எல்லா இதுலையும் மேடம் தான் நடிச்சிருக்காங்க. இந்த படம் பேய்க்கூட்டு மிகப்பெரிய வெற்றி அடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சொல்லி எல்லா பத்திரிகையாளரும் உங்க ஆதரவை அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது உங்க கைத்தட்டலோட, மக்களோட கைத்தட்டலோட நான் கேட்டுக்கிறேன், அவங்களுக்கு கொடுக்கணும்ட்டு. எப்பவும் நான் சொல்ற மாதிரி அம்மாவை மதிங்க, அப்பாவை மதிங்க. உலகத்திலேயே இந்தியனா பிறந்தாதான் உலகத்திலே மிகப்பெரிய புண்ணியம். அது தமிழ்நாட்டில் பிறகு கொடுத்து வச்சிருக்கணும். ஏன்னா சித்தர்கள்லாம் எவ்வளோ விஷயங்கள் கண்டுபிடிச்சி அவங்க எழுத்து மூலியமாகவும் மறைமுகமாகவும் நிறைய பேருக்கு சொல்லியிருக்காங்க. அந்த தமிழில் நம்ம இருக்கிறது நம்ம பெருமைப்படுறோம். தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க, தமிழன் வென்றே தீர்வான். நன்றி, ஜெய்ஹிந்த். பேய்க்கூட்டு அந்த படத்தோட ஆடியோ ரிலீஸ்க்கு தான் நான் வந்திருக்கேன். மேடையில் பெரியவங்க முன்னாடி பேசுகிற அளவுக்கு நம்ம அவ்வளோ பெரிய பேச்சாளர் இல்லை. தயவு செஞ்சு நீங்களே ஒரு தடவை கை தட்டிருங்க. இந்த கைத்தட்டல்கள் அனைத்தும் பேய்க்கூட்டு அந்த படத்துக்கு தான் போய் சேரும். கொட்டு அப்படின்னாலே உண்மையிலே கொட்டு வாங்கினாக்க அவங்க வளருவாங்க. நான் பேரரசார் படத்துல கொட்டு வாங்கினதால தான் இன்னைக்கு நான் இந்த இடத்துல வந்து நிக்கிறேன். யோ ஐயரு, கோழி முட்டை போட்டா அடகாத்து குஞ்சு பொரிக்கணும், இல்லைன்னா கூமுட்டையா போறியா கூமுட்டை அப்படின்னு நான் பேரரசார் படத்துல திருப்பாச்சி படத்துல வசனம் பேசியிருப்பேன். அப்போ நான் அங்கே அவர்கிட்ட கொட்டு வாங்கினதாலதான் இன்னைக்கு பேரரசார் இருக்கிற மேடையிலேயே நின்று பேசுற அளவுக்கு நான் வளர்ந்துருக்கிறேன். இந்த படம் பேய் கொட்டு, காஞ்சிபுரம்னா பட்டு, இது பேய் கொட்டு. சாப்பிட தேவை தட்டு, இந்த படம் பேய் கொட்டு. இனிப்புனா லட்டு, இந்த படம் பேய் கொட்டு. இப்ப கைய தட்டு. மேடம் வந்து ஏதோ 32 ஏதோ கிட்டத்தட்ட 32 டெக்னீஷியன் பார்க்க வேண்டிய வேலையா இவங்க ஒருத்தங்களே பார்த்துட்டாங்க. என் தானே தலைவன் TR ஐயா அவர்கள் சகலகலா வல்லவன் அப்படின்னு சொல்லுவான். அவருக்கு பிறகு சகலகலா வள்ளி என்றால் அது நம்ம லாவண்யா மேடம் தான் நினைக்கிறேன். இந்த மாசத்துல மகளிர் தினம், இந்த மகளிர் தினம் இந்த மாசத்துல இந்த மேடம் இந்த மாதிரி எல்லா திறமையும் உள்ள 10 அவார்டு வாங்கியிருக்கதா சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு 12 அவார்டு, 11வது அவார்டு நம்ம பேரரசார் அவர்கள் கொடுத்திருக்காங்க. 12வது அவார்டு ஜாகுவார் தங்கம் அவர்கள் கொடுத்திருக்காங்க, மாஸ்டர் அவர்கள். 13வது அவார்டு இந்த கூல் சுரேஷ் கொடுக்குறேன். மேடம் இன்னும் நீங்க பல அவார்டு வாங்கிட்டே வரணும். இன்னைக்கு நான் மேடைக்காக சொல்லல, உண்மையிலேயே நோபல் வேர்ல்டு ரெக்கார்ட்ல உங்களுக்கு நான் பரிந்துரை பண்ணி உங்களுக்கு நான் இந்த படத்துக்காக அவார்டு வாங்கி தரேன். அப்படி ஒருவேளை வாங்கி தரலன்னா, அதாவது
அவர் பேசும்போது நான் பேசிட்டு இருந்தேன், அதுக்கு பதிலாக நீ பேசும்போது நானும் பேசுறேன்டா. வாங்கிட்டீங்களா? சரி வாங்கினா இன்னொரு தடவை கொடுக்க சொல்றேன் மேடம். அவார்டு வாங்குறதுக்கு என்ன இது ஆகணும்? அவார்டு வாங்குறதுக்கு இப்ப உள்ளதுக்கு திறமையே தேவையில்லை. இப்ப உள்ளதுக்கு ரெக்கமெண்டேஷன் இருந்தாலே போதும், அவார்டு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இந்த லாவண்யா மேடம் அவர்கள் பாருங்க, பொய் புரட்டு எதுவுமே இல்ல. 32 டெக்னீஷியன் பார்க்க வேண்டிய வேலை இவங்க ஒருத்தங்களே பார்த்துருக்காங்க. கதை, திரைக்கதை, வசனம், ஒளிப்பதிவு, எடிட்டிங், இசை எல்லாமே அவங்களே பார்த்துருக்காங்க. ஸோ இவங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா பேய் கொட்டு அப்படின்னு நானே மேடம்கிட்ட கேட்டேன், என்ன மேடம் பேய் கொட்டுன்னு பேர் வச்சிருக்கீங்களா அப்படின்னு. இல்லை இப்படி இப்படி கொட்டுவோம் இல்லையா அந்த இதுதான் அப்படின்னு. இதில் படத்தில் நடித்தவங்க யாரையுமே காணோம். ஏன்னு கேட்டேன். ரொம்ப கொட்டிட்டாங்க. ரொம்ப கொட்டிட்டீங்களா ஸ்பாட்ல? ஏன் எல்லாரும் இதில் நடித்தவங்களாம் வரல சொல்லுங்க. எல்லாரும் எப்படி இருந்தாலும் சம்பளம் வாங்கியிருப்பீங்க. வெளியூர்ல இருந்தாக்க இன்னும் எல்லாருமே வெளியூர்ல இருக்கீங்க. ஷூட்டிங் இருந்தாக்க அப்ப ஷூட்டிங் வந்திருப்பீங்கல்ல. ஏன் இந்த படத்திற்கு இந்த மேடம் லாவண்யா மேடம் அவர்கள் பேய்கொட்டுன்ற படத்திற்கு உடல், பொருள், ஆவி அனைத்தும் மட்டும் இல்லாம பணத்தையும் செலவு பண்ணி இதுல அவ்வளவு பேரை நடிக்க வச்சிருக்காங்க. அவங்க யாராச்சும் வந்திருக்கணும்ல? ஏன் வரல? இது என்னுடைய ஆதங்கம். வந்திருக்காங்க. ஆனா போஸ்டர்ல போட்டிருக்கவங்க யாரையும் காணும். அந்த நாய் வந்திருக்கா மேடம், பின்னாடி ஒரு நாய் ஒண்ணு இருக்க, வெள்ளை கலர், அது பாத்தீங்களா? இந்த நாய் வந்ததால அந்த நாய் வர சொல்லலையா? அதான மேடம் சொல்றீங்க? இல்ல மேடம், பரவாயில்ல மேடம். இந்த நாய் நன்றி உள்ள நாய், இந்த நாய் பாசமான நாய், புரியுதுங்களா? இந்த படத்துல நடிக்காட்டியும் வாழாட்டிக்கிட்டு வந்திருக்க இந்த நாய் எப்பவுமே பாசமும் நேசமும் சினிமாவுக்காக உடல், பொருள், ஆவி அனைத்தையும் கொடுக்கிறத இந்த நாய். கூல் சுரேஷ் என்ற அந்த நாய், புரியுதுங்களா? கமெண்ட்ல இப்ப உங்களுக்கு க்ளூ கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். இந்த நாய் எதுக்கு கத்தினே இருக்கிறான் அப்படின்னு, இல்லையா? பாத்தீங்களா? என்ன பிரீடா? எப்ப நான் அதையும் சொல்ல, அதையும் க்ளூ கொடுக்கிறேன். டாபர்மேன் சந்தோஷமா? இல்ல ராஜபாளையம் வீரமா வைக்கலாமா? இப்படி நீங்களே எந்த நாய் வேணும். ஆனால் நாய் என்பது நன்றி உள்ளது. உங்களுடைய வீட்டை எப்படி பாதுகாத்துட்டு இருக்கோ அதே மாதிரிதான் இன்னைக்கு சினிமா இண்டஸ்ட்ரியில வெள்ளிக்கிழமை ஆனாக்க தியேட்டர்ல போய் மக்கள் வரவேற்கிறதுக்காக பாதுகாத்துட்டு இருக்கதான் இந்த கூல் சுரேஷ் என்ற நாய். அது இந்த படத்தோட பேய், புரியுதா? அதனால இந்த படத்துல நடிச்சவங்க தயவு செஞ்சு இன்னைக்கு நீங்க ஆடியோ ரிலீஸுக்கு வராட்டியும் உங்களுடைய போன்ல ஒரு வீடியோவா எடுத்து இந்த மாதிரி, எப்ப மேடம் படம் ரிலீஸ்? வருகின்ற 21ஆம் தேதி, மார்ச் 21ஆம் தேதி உலகமெங்கும் ரிலீஸ் ஆகிற இந்த பேய்கொட்டுன்ற படத்துல நடிச்சவங்க தயவு செஞ்சு நீங்க ஒரு செல்ஃபில ஒரு வீடியோவா எடுத்து இந்த படத்தை பாருங்க அப்படின்னு சொல்லுங்க. நீங்களும் படம் பார்க்கறதுக்கு தியேட்டருக்கு வாங்க. என்ன பத்தின ஒரு இன்ட்ரோ, ஸ்மால் இன்ட்ரோ. ஐ எம் ஆல்சோ a normal person like you. ஒரு கனவுகளோடையும் ஒரு ஆசைகளோடையும் நாமளும் இந்த ஒரு வாழ்க்கையில சாதிச்சிட மாட்டோமா அப்படின்னு ஒரு லைஃபை எடுத்துட்டு போற ஒரு நார்மலான ஒரு பர்சன் தான். இங்க நிக்கிறேன் அப்படிங்கறதுனால பெருசா ஒன்றும் எதுவும் டிஃபரன்ஸ்லாம் கிடையாது. எல்லாருக்குள்ளாரையும் இருக்கிற ஒரு நியாயமான ஆசைகள். நம்மளும் ஒரு 4 பேத்துக்கு தெரிஞ்ச ஒரு பர்சன் ஆகணும். நம்மளும் ஏதோ ஒண்ணு வாழ்க்கையில சாதிச்சுட்டு தான் இந்த உலகத்தை விட்டு போகணும். இல்லை இந்த வாழ்க்கைக்கு வாழ்றதுக்கு ஒரு அர்த்தம் இல்லை. எல்லாருமே படிக்கிறோம், உழைக்கிறோம், சாதிக்கணும், இதை பண்ணும் அதை பண்ணுன்னு ஓடிக்கிட்டே இருக்கும். பின்னாடி திரும்பி பார்த்தோம்னா நம்ம வாழ்க்கையில என்னத்தை சாதிச்சோன்னு பார்த்தா ஒண்ணுமே இல்லை. அடுத்தவங்களுக்காக வாழ்ந்து வாழ்ந்து வாழ்க்கை போயிடுது. கடைசியில நம்மளுக்குன்னு ஒரு ஆம்பிஷன் இருக்கே, அதுக்குள்ள வயசு போயிடும். வயசு போச்சுன்னா உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. இங்க சினிமா துறை அப்படின்னு வரும்போது பாத்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு சேலஞ்சஸ். நீங்க ஸ்டார் கிட்டா இருந்தீங்கன்னா டைரக்ட் என்ட்ரி. நான் பிராக்டிக்கலா சொல்றேன், உண்மையே சொல்றேன். யாரையும் காயப்படுத்துன்ற ஒரு நோக்கத்தோட சொல்லல. இயற்கையா என்ன போயிட்டு இருக்கு அதுதான் பிராக்டிக்கலா சொல்றேன். ஸோ அப்ப நம்ம எந்த ஸ்டார் கிட்டும் கிடையாது, நம்மளுக்கு எந்த பேக்கப்பும் கிடையாது. ஆனா மனசுக்குள்ள ஒரு ஆசை வந்துருச்சு, பாடணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. சின்ன வயசுல இருந்த ஜானகி அம்மா, சுசீலா அம்மா, மின்மினி இந்த மாதிரி இருக்கவங்களோட பாடல்கள்,
அதுக்கப்புறம் ஸ்ரேயா கோஷால், இவங்களோட பாடல்கள்லாம் கேட்டு கேட்டு இன்ஸ்பயர் ஆகி தான் கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிச்சேன். அப்புறம் ஒரு காலேஜ் அப்படின்னு போகும்போது இதையே ஒரு படிப்பா எடுத்து நம்ம ஏன் படிக்கக்கூடாது, எங்க போனாலும் ப்ரைஸ் வாங்குறேன், எல்லாரும் பாராட்டுறாங்க, அவங்க சொல்லும் போதுதான் நம்மளுக்குள்ள ஒரு திறமை இருக்கு போல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சது. ஸோ நம்மளுக்கு ஒரு திறமை இருக்குன்னு புரியறது கூட அடுத்தவங்க சொல்லும் போதுதான் நம்மளுக்கு தெரியுது. அந்த நிலையில தான் நாம இருந்தோம். ஸோ இது எல்லாம் முடிச்சு காலேஜ் எல்லாம் முடிச்சு நம்மளோட வயசு வாலிபம் எல்லாம் ஒரு 20-25 அப்படி வரும்போது, சரி இண்டஸ்ட்ரிக்குள்ளார வரும்போது தெர் ஆர் சம் என்ன சொல்ற சேலஞ்சஸ். என்னை பொறுத்த அளவுக்கு எந்த சேலஞ்ச் கொடுத்தாலும் அதை நான் வந்து செய்யறதுக்கு நான் ரெடியா இருக்கேன். பட் அந்த டிமாண்ட்ஸ் ஒரு நியாயம் உள்ள ஒரு விஷயங்களா இருந்தா நம்ம செய்யலாம், நியாயம் இல்லாத விஷயங்கள் நம்ம செய்ய முடியாது. நான் மேடைக்காக நான் பேசல, நம்ம மனசுல இருக்க எல்லாருடைய ஆதங்கத்தையும் நான் வந்து இப்ப நான் பேசிட்டு இருக்கேன், வேற எதுவுமே கிடையாது. இங்க யாரையும் நான் காயப்படுத்தல. ஸோ தவறா யாரும் நினைச்சுக்காதீங்க. இப்ப நம்ம வந்து ஒரு இடத்துல நம்ம போறோம், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லி கேட்டா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நியாயமா கிடைக்குதா? கிடைக்கிறது இல்ல. திறமைக்கு கிடைக்குதா? கிடைக்கிறது கிடையாது. ஆனா இது வந்து எல்லா சினிமா துறையில இருக்கவங்களையும் நம்ம குறை சொல்லிட முடியாது. ஒரு 75% பீப்புள் ரொம்ப நல்லவங்க இருக்காங்க சினிமா துறையிலயும் சரி, எல்லா இண்டஸ்ட்ரியிலயும் சரி. இந்த ஒரு 25% இருக்காங்க இல்லைங்களா, அவங்க பண்ற சின்ன சின்ன தவறுகள் இந்த 75% பீப்புளையுமே அஃபெக்ட் ஆகுது. ஒரு இமேஜ் வந்து ஒரு பேட் இமேஜ் கொடுக்குது. சினிமா பீப்புள்னா ஒரு கிரேஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு, அவங்கள பத்தின ஒரு மதிப்பு மரியாதை எல்லாமே இருக்கு, அந்த படத்துல நம்ம ரசிக்கிறோம். ஆனா ஒரு இமேஜ் என்ன கிரியேட் ஆயிருக்கு நம்மளை பத்தி? தவறான ஒரு இமேஜ். எதனால? ஒரு சிறுபான்மையினர் பண்ணக்கூடிய தவறுனால. என்ன டிமாண்ட்ஸ் கேட்கறாங்க? நான் ஓப்பனாவே சொல்றேனே, எந்த பொண்ணா இருக்கட்டும் ஆணா இருக்கட்டும், போன உடனே ஃபர்ஸ்ட் என்ன கேட்கறாங்க? அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றியா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்றியா, பசங்களா இருந்தா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றியா. ஸோ திஸ் இஸ் த பேசிக் திங். ஸோ நம்ம இதெல்லாம் பாக்குறதுக்கு தான் இவ்வளவு தூரம் படிச்சுட்டு வந்தோமா? இதை பண்ணாதான் வந்து அப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலன்னா படிச்சிருக்க வேணாமே. ஸோ அட் லாஸ்ட் நம்ம என்னன்னா, சரி நம்மளோட வாழ்க்கையை நம்ம திருப்பி போய் ஸ்டார்ட் பண்ணவும் முடியாது. ஆனா நம்மளுக்குள்ள திறமை இருக்குன்னு நம்மளுக்கு நம்பிக்கை இருக்கு. அடுத்தவங்களுக்கு எப்படி நம்ப வைக்கிறது? ஒரு திறமை கிடைச்சாதான், ஐ மீன் ஒரு வாய்ப்பு கிடைச்சாதான். அந்த வாய்ப்புக்கு இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் டிமாண்ட் இருந்ததுன்னா எப்படி உங்களால உங்களோட திறமையை வந்து காமிக்க முடியும்? அப்ப இப்படியே போய் சேர வேண்டியதுதான். இந்த மாதிரி புதஞ்சு கிடைக்கிற எத்தனையோ திறமைகள். இன்னைக்கு நான் வந்து 32 டிபார்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதை நான் சாதிச்சதா நான் நினைக்கவே இல்லை. இப்ப கூட நான் சொல்றேன், எனக்கு 10 வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் கிடைச்சிருக்கு. லண்டன், சரிங்களா, USA, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்ல இருந்து கிடைச்சிருக்கு. அப்போ எனக்கு அந்த சாதிச்ச அந்த ஒரு நிலை எனக்கு மைண்ட்ல தோணல. எவ்வளவு நம்ம படிச்சாலும் நம்ம லேர்னர் தான். தட் இஸ் வாட் ஐ ஃபீல். இந்த மாதிரி எவ்வளோ பேரு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு நான் இங்க வந்து நின்று இருக்கேன் உங்க முன்னாடி, இப்படி ஒரு வெற்றியாளரா நான் வந்து நின்று இருக்கேன். படம் எடுக்கிறது யார் வேணா எடுத்துடலாம், ஆனா இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்றது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி இந்த டிஸ்ட்ரிபியூஷன், மூவியை வந்து ரிலீஸ் பண்றது மகா கஷ்டம். அந்த தடைகள் எல்லாம் உடைச்சு நான் இங்க நின்று இருக்கேன் அப்படின்னாலும் எனக்கு ஹெல்ப் பண்ணது ஆண்கள் தாங்க. மூவி டிஸ்ட்ரிபியூஷன்ல எனக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் கூப்பிட்டு ஹெல்ப் பண்றாங்க. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், இந்த கான்டாக்ட் எடுத்துக்கோங்க, அந்த கான்டாக்ட் எடுத்துக்கோங்க, நீங்க இங்க பாருங்க, நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு இதை பண்றீங்க, நீங்க நல்லா வரணும். ஒரு வாழ்த்துறவங்களும் ஆண்களா தான் இருக்காங்க. பெண்களும் நிறைய பேர் ஹெல்ப் பண்றாங்க. ஸோ நிறைய நம்மளுக்கு லெசன்ஸ் எல்லா இடத்துல இருந்து கிடைச்சிக்கிட்டு தான் இருக்கு. நம்ம யாரையும் குறையும் சொல்ல வேண்டாம், எல்லாத்துக்கும் நம்ம நன்றியா இருப்போம். இத்தனை பேர் இவ்வளோ ஸ்டக்கா இருக்கும்போது எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு அப்படின்னா இது உங்க எல்லாத்தோட ஒரு சப்போர்ட்னாலையும் இந்த பிரபஞ்சத்தோட ஒரு கட்டளை. ஏதோ ஒரு விஷயம் என் மூலியமா சொல்லணும்னு நினைச்சிருக்காங்க, அதனால என்னை சூஸ் பண்ணி என்னை பண்ண வச்சிருக்காங்க, ஒரு கருவியா என்னை யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படிதான் நான் இதை பாக்குறேன். நான் செஞ்சேன் நான் அப்படிங்கிற
எண்ணம் எனக்கு இல்லை. இந்த பிரபஞ்சம் என்ன பண்ண வச்சிருக்காங்க. ஐ ஆம் ஜஸ்ட் அன் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ இந்த பேய்கொட்டு மூவியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்ட் தீபா சங்கர், ஸ்ரீஜா ரவி, சாந்தி ஆனந்தராஜ் இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. நானும் நடிச்சிருக்கேன். பேய் நடிச்சிருக்கு, அப்புறம் வந்து நாய் நடிச்சிருக்கு, அப்புறம் நிறைய யங் டேலண்ட்ஸ் அவங்களுக்கும் வந்து வாய்ப்பு கொடுத்துருக்கேன். புதுமுக நடிகர்களும் நிறைய பேர்த்த நான் இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டேன் அந்த மாதிரி அவங்க கஷ்டப்படக்கூடாது. திறமை இருந்தால் அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம், நாம ஒரு உதாரணமாக இருக்கலாம் அப்படின்னு அவங்களுக்கு நான் வாய்ப்பு கொடுத்துருக்கேன். திறமையை தான் பார்க்கணும். அந்த ஒரு பர்டிகுலர் ஒரு சீன்ல நல்லா நடிக்கிறாங்களா, அந்த உள்ளுக்குள்ளார அந்த அவங்க ஃபீல் பண்ற அந்த எனர்ஜியை அந்த மக்களை ஃபீல் பண்ண வைக்கணும். அதுதாங்க நடிப்பு. இங்க இவங்க அழுதா அவங்க அழுகணும், இங்க சிரிச்சா அங்க சிரிக்கணும். அந்த ஒரு எனர்ஜி அந்த வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி ஒரு வேவ்ஸா போய் அவங்கள அழக வைக்கணும். அதுதான் நடிப்பு. உள்ளுக்குள்ளார அப்படியே ஒரு மாதிரி புல்லரிக்கும் தெரியுமா, அந்த ஒரு ஃபீல், அந்த எனர்ஜி யங் டேலண்ட்ஸ் ஒரு புதுமுக நடிகர்கிட்ட இருந்தா ஏன் எடுக்கக்கூடாது? ஸோ அது மாதிரி புதுமுக நடிகர்களுக்கும் இதுல வந்து சான்ஸ் கொடுத்துருக்கேன். அப்புறம் இந்த படத்தை வந்து எடுக்கும் போது நிறைய சேலஞ்சஸ் இருந்தது. ஒரு லொகேஷன் பார்க்கணும், ஒரு லைட்டிங், எடிட்டிங் பண்ணும்போது ஒவ்வொரு விஷயத்தையும் கத்துக்கிட்டு பண்றது, அந்த மாதிரி நிறைய இடத்துல ஸ்டக் ஆகி ரொம்ப கஷ்டப்பட்டு, ஆனா எல்லாத்துக்குமே ஒரு எனர்ஜி கொடுத்தது இந்த யூனிவர்ஸ், இந்த பிரபஞ்சம். அதே மாதிரி உங்களை மாதிரி எல்லா நிறைய டைரக்டர்ஸ் ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய பேர் எடிட்டர்ஸ் கிட்ட ஏதாவது ஒரு ஹெல்ப் கேட்டா கூட அவங்க சொல்லி தருவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என்னோட சேலஞ்சஸ்ல வந்து நடந்திருக்கு. சில பேர் அந்த மாதிரி ஏமாத்துறவங்களும் இந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியில சில பேர் இருக்காங்க. சில பேர் அதனால புதுசா வந்திருக்கும் போது நம்ம வந்திருக்க பேக்ரவுண்ட் வேற, அப்ப நம்மள மாதிரிதான் அவங்களும் இருப்பாங்களோ அப்படின்னு இன்னசென்ட்டா நிறைய இடத்துல ஏமாந்துலாம் போயிருக்கேன் நான். அப்புறம் கொஞ்சம் அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் அலர்ட்டா இருந்து அந்த மாதிரி நிறைய லெசன்ஸ் நிறைய கத்துருக்கேன். 32 டிபார்ட்மெண்ட்ஸ் பண்ணேன் அப்படிங்கிறத விட இதை வச்சு நான் கத்துக்கிட்ட விஷயங்கள் நிறைய இருக்கு. நான் சபையில் வந்து ஆதங்கத்தை ஆண்கள் கூட்டுறதை விட அதை பெண்கள் ஆதங்கத்தை எடுத்து வைக்கும்போது ரொம்ப பவர்ஃபுல்லாக சமூகத்தில் போய் பதிவாகும். லாவண்யா மேடம் அவங்களுடைய ஆதங்கம் சினிமா துறையில் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, ஒரு பெண் சொல்லும்போது சினிமா துறையே எப்படித்தானோ அப்படிங்கிற ஒரு ஐயம் வந்துடும். அவங்க சொன்னாங்க 75% நல்லவங்க இருக்காங்க, 25% தப்பானவர்கள் இருக்காங்க, 25%ல் 5% இருக்க மாட்டாங்க. சினிமா துறையில் யாரோ சிலர் ஆசைக்கு படம் பண்ணுறவங்க, சினிமாவில் வந்தால் நிறைய விஷயங்கள் அனுபவிக்கலாம்னு நினைக்கிறவங்க, சினிமாவை தப்பா நினைக்கிறவங்க, இவங்க தான் சினிமாவை தெய்வம் நினைக்கிற எவன் நம்ம யூஸ் மாட்டான். சினிமா தொழில லட்சியமா எடுத்துட்டு வந்து சினிமா தான் உயிர் பண்றவன் இந்த வேலையை பண்ண மாட்டான். இங்க நிறைய பேர் சினிமாவை நடிக்கணும் வர்றவங்க எங்கேயோ தவறான இடத்துக்கு போய் தப்பான ஆளை பார்க்கும்போது இந்த மாதிரி நடக்குது. அதை ஒரு பெண் சொல்லும்போது ஒட்டுமொத்த சினிமாவை இப்படித்தானா அப்படின்னு ஒரு எண்ணம் மக்களுக்கு வந்துடக்கூடாது. எத்தனையோ நடிகைகள் இங்க எல்லாரும் சகோதர பார்க்குறாங்க. ஒரு தந்தை மகளை தாங்குற மாதிரி எத்தனை இயக்குநர்கள் வந்து நடிகரை தாங்கிட்டு இருக்காங்க. திறமை உள்ள நடிகளை எத்தனை இயக்குநர்கள் வளர்த்துட்டு அளவு பார்த்துருக்காங்க. அதுக்காக இங்க நான் ஒட்டுமொத்தமா அப்படின்னு சொல்ல சில இருக்கு. அவன் சினிமாக்கான இல்லை. முதல்ல சினிமா தொழிலை பயன்படுத்தி ஒருத்தன் பண்ணான்னா அந்த சினிமாக்கு சொல்ல நான் வைக்கப்படுறேங்க முதல்ல. இன்னொன்னு, நடிக்க வர பெண்கள் இப்போ வந்து பெண்கள் வந்து ரொம்ப அவங்க படிப்பறிவு வந்துருச்சு, கல்வி அறிவு வந்துருச்சு, அதோட தைரியம் அதிகம் வந்துருச்சு. இன்னைக்கெல்லாம் எல்லாத்தையும் எதிர்கொள்ற பக்குவம் பெண்களுக்கு வந்துருச்சு. அந்த காலம்பரம் இல்லை. இன்னைக்கு ஒரு பெண்ணு சம்மதிக்காம ஒரு ஆண் ஒரு பெண்ணை தொற்ற முடியாது. இன்னைக்கு தொலைச்சிருவா.
நீங்க எவ்வளவு மீடியாக்கள் அவ்வளவு சீக்கிரம் பண்ணிக்க முடியாது. ஆனா அவங்க சொன்னதுல ஒண்ணே ஒண்ணு, நடிக்க வர பெண்கள் உங்களுக்கு விழிப்புணர்வு வேணும். லாவண்யா மேடம் பேசுனதுல அதை நான் வரவேற்கிறேன். இங்க எங்கேயோ போய் அந்த அவுட்லயே இருப்பாங்க சிலர்லாம். இங்க சரியான உங்களுக்கு சரியான வழிகாட்டி பாருங்க. நீங்க தவறான வழிகாட்டிக்கு பாத்தீங்கன்னா தப்பான வழித்தையும் காட்டும், எங்கேயும் விநாசம் ஆயிடுவோம். சரியான வழிகாட்டி அதை பத்தி தேர்ந்தெடுங்க. நம்ம யாரும் ஒருத்தர் போய் அவன் சீரழிச்சு யாரும் 2-3 பேர் ஒரு தவறால ஒட்டுமொத்த சினிமாவும் இப்படித்தானே மக்கள் நினைக்க வந்தது. இன்னைக்கு இந்த லாவண்யா மேடம் பேசுறாங்கன்னா சில விஷயம் கேள்விப்பட்டிருப்பாங்க, அவருக்கு சில தகவல் சொல்லியிருப்பாங்க இப்படி பண்ணிட்டு. ஒட்டுமொத்தமா நம்ம நினைக்க கூடாது. ஏன்னா இன்னைக்கு நான் சொல்றேன், நாங்க பேசுறது வேற, மாஸ்டர் பேசுறது வேற. ஆனா ஒரு பெண் பேசும்போது கவனிக்கப்படும். அப்ப நாளைக்கு எத்தனையோ திறமான பெண்கள் இது ஒரு கலைத்துறை, இது வரக்கு பயன்படக்கூடாதான் சொல்றேன். பெண்கள்லாம் வரணும், நிறைய வரணும், நிறைய சாதிக்கணும். ஆனா நீங்க சரியான ஆள்கிட்ட போங்க.